நீங்கள் பல விதங்களில் சோதிக்கப்படுவீர்கள். பல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்தும், வமினல்லதீன அஷரகு, இறைவனுக்கு இணை கற்பிக்கிற சமுதாயத்திலிருந்தும், அதன் கசீரா, ஏராளமான நோவினை தரக்கூடிய சொற்களை நீங்கள் செவியுறுவீர்கள். ஆளாளுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடிய கேலி பொருளாக நீங்கள் ஆயிருப்பீர்கள். உங்களுடைய உயிரிலையும் நம்ம சோதனை பண்ணுவோம், பொருளையும் சோதனை பண்ணுவோம். யார் அல்லாஹ்வை இல்லைங்கிறானோ அல்லது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவன்லாம் உங்களை கிண்டல் பண்ற அளவுக்கு, உங்களை துன்புறுத்துகிற புண்படுத்துகிற வாசகங்களை சொல்வதை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, கேள்விப்படுவீங்க. அப்படியெல்லாம் நடக்கும் உலகத்துல. நீங்க இந்த இஸ்லாத்தில் இருக்கிற காரணத்தினால் இதுல இருந்தெல்லாம் ரிலீஸ் ஆயிரலாம் நினைச்சிடாதீங்க, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி 3வது சூரா எது இருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ அது உண்மை, அது அல்லாஹ் ஒத்துக்கிறான். எது இருக்குது, அல்லாஹ் பொய்யான உங்களுக்கு வாக்குறுதி தரவே இல்லை. வேற வேற ஆன்மீகத்தின் பேரால சொல்லுவாங்கல்ல, நீ அதை செஞ்சா இப்படி கோடீஸ்வரன் ஆயிரும், தாயத்தை கட்டினா லட்சாதிபதி ஆயிருவ, தகடு மாட்டினா கோடீஸ்வரன் ஆயிருவ, இதை ஓதுனா பணக்காரன் ஆயிருவ, அதை ஓதுனா அப்படி ஆயிருவ, இதுக்கு புள்ள வேண்டா இது செய்ய, அது வேண்டா இதை செய்யன்னு ஒண்ணுக்கு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் அந்த மாதிரி மக்களை ஏமாத்த எந்த ஒரு வாக்குறுதியும் தரமாட்டேங்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது, அப்படி கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே ரெண்டையும் அப்படி எடை போட்டு பாத்தீங்கன்னா, நல்லவர்களையும் ஏழை பணக்காரன் இருப்பான், கெட்டவர்களையும் ஏழை பணக்காரன் இருப்பான். இப்படியே இருந்தா கூட கெட்டவன்லாம் பணக்காரனா போய் நல்லவன்லாம் ஏழையா இருந்தா கூட நம்ம உல்டா பண்ணிக்கலாம், அப்படி கெட்டவன் ஆகிடலாம். நீ கெட்டவன் ஆனா மட்டும் பணக்காரன் ஆயிடுவே, அப்படி முடியாது. கெட்டவன்லையும் பணக்காரன் இருக்கான், ஏழை இருக்கான், நல்லவன்லையும் ஏழை இருக்கான், பணக்காரன் இருக்கான். அப்ப அந்த நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில் இது நடக்கல நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி நல்லவனுக்கு புள்ள இருக்குது, புள்ள இல்லாம இருக்கு. 4 நல்லவனுக்கு புள்ள இருக்குது, 4 நல்லவனுக்கு புள்ள இல்ல. கெட்டவனு எடுத்துக்கிட்டாலும் 4 கெட்டவனுக்கு புள்ள இருக்குது, 4 கெட்டவனுக்கு புள்ள இல்ல. ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் 4 நல்லவன் ஆரோக்கியமா இருக்கான், 4 நல்லவன் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறான், 4 கெட்டவனும் ஆரோக்கியமா இருக்கிறான், 4 கெட்டவனும் நோயாளியா இருக்கிறான். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் பங்களா கட்டுறது, அது எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே நல்லவன் கெட்டவங்கிற டாபிக் இதுல வரமாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு எது கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மையோ அதை மறைச்சு போலி ஆன்மீகத்தை அல்லாஹ் நமக்கு தரல. எது இருக்குதோ, எதை நீங்க பாக்குறீங்களோ, எதை நீங்க அனுபவிக்கிறீங்களோ அது உண்மை. இதுக்கு மீறி ஒருத்தர் ஆன்மீகம்னு சொன்னா அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது, பொய், ஏமாத்து, பிராடு, பித்தலாட்டம். இஸ்லாம் அந்த பித்தலாட்டம் சொல்லாம என்ன சொல்றதுன்னு கேட்டா, நிறைய துன்பம் வரத்தான் செய்யும், உனக்கு நிறைய தொல்லைகள்லாம் வரத்தான் செய்யும், அப்படித்தான் அந்த உலக செட்டவை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு 3வது சூறாவுல 186வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2வது சூரா அத்தியாயத்தில் 214வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுருல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நீங்க சும்மா போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வலம்மா ஏத்திக்கும் மசலுள்ளதீன ஹலோ மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்கள், வறுமை, கஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு வராம நீங்க சும்மா சொகுசாவே சொர்க்கத்துக்கு போல நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்திற்கு மசத்தமுல் பாசா வல்லர்ரா, அவர்களுக்கு சிரமங்களும் வறுமையும் அவர்களுக்கு ஏற்பட்டது, பல விதங்களில் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அது மாதிரி எல்லாம் துன்பப்படாம நீங்க படாம இருந்து சொர்க்கத்துக்கு போக நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி 2வது சூறாவுல 214வது வசனத்துல சொல்லி இந்த துன்பம் வரும் எல்லாம் சொல்றான். நீ நல்லவனா இருந்தா வராதுன்னு நினைக்கிற, உனக்கு முந்தியும் வந்திருக்குது, உனக்கும் வரும், உனக்கு பிந்தியும் வரும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்திருக்கிறது, உனக்கு அது மாதிரி வரும், உனக்கு பிந்தியும் வரும். இந்த கஷ்ட நஷ்டம் துன்பம் சிரமம் என்று உலகத்தில் வருவதெல்லாம் வந்துதான் தீரும். அப்ப வந்து தீரும்னா நான் ஏன் நல்லவனா இருக்கணும், அதுக்கு பின்னாடி விடை. ஆனா முதல்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஏமாத்தாம உள்ளது உள்ளபடி சொல்லி போடுறான். ஆமா அப்படித்தான்டா, நீ தோளுதான் பணக்காரன் முடியாதுன்னு சொல்ற மார்க்கம் இது. இஸ்லாம் தெளிவா நச்சுன்னு என்ன செய்யும், அடிக்கும். இது இப்படித்தான் வறுமையெல்லாம் போக்குறதுலாம் கேரண்டி கிடையாது. நோயா, இஸ்லாத்துக்கு வந்தா நோய் போயிருமா அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். வறுமையை கஷ்டப்படுற புள்ள இல்லையா, நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டா புள்ள வந்துடும் அப்படி சொல்ல நாங்க தயாரா இல்ல. அதெல்லாம் வேற விஷயம் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், தெள்ள தெளிவாக உள்ள உண்மையை அடிச்சு சொல்றான். அதே மாதிரி 89வது அத்தியாயத்துல 14, 15 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், 2மாகத்தான் மனிதனை நான் படைத்திருக்கிறேன். அம்மல் இன்சானு, மனிதனை இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு, அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்து சோதித்தால் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் கண்ணியமா வைத்திருக்கிறான் என்று இந்த மனிதன் பேசுகிறான். அம்மா இதா மபுத்தலாஹு, அவனை சோதிக்கும் முகமாக ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை செல்வத்தை
ஒரு அளவோடு கொடுத்து விட்டால் கூட ரப்பி அஹானனி, என் இறைவன் என்னை வந்து இழிவுபடுத்திட்டான். நிறைய காசு கொடுத்தா அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறாங்கிறான். காசு பிடிங்கிட்டா இன்னும் அல்லாஹ் இப்படி கஷ்டப்படுத்தினா என்னை கேவலப்படுத்தி விட்டானே என்று இந்த மனிதன் பேசுகிறான். அப்ப ரெண்டுமே செய்யறேன்னு அல்லாஹ் சொல்றான். மனிதனுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ், இப்படியும் செய்வேன் அப்படியும் செய்வேன், ரெண்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதன் என்ன மாதிரி எல்லாம் பேசுகிறானோ, நான் சொன்னல இப்படிலாம் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் அல்லாவே சொல்றான். ஆமாடா அப்படித்தான் இருக்கிற. 89வது சூறாவுல 14-15 இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் உள்ள பாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய திட்டமிடுதல் படி நடக்குதே தவிர நல்லவனுக்கெல்லாம் பாக்கியம் கெட்டவனுக்கெல்லாம் பாக்கியம் இல்ல, அப்படி பிரிக்கப்படல. அது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கத்தானாகும் பில்லாவுல் உமன், உங்களை பூமியிலே பலவிதமான சமுதாயங்களாக கூறு போட்டிருக்கிறோம். மின்ஹும் சாலிஹூன, அவர்கள் நல்லவங்களும் இருக்கிறார்கள். மின்ஹும் தூணதாலிக்க, கெட்டவங்களும் இருக்கிறீர்கள். மனிதர்களை நாங்க பல விதங்களா பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதுல நல்ல மக்களும் இருக்கிறீங்க, கெட்டவங்களும் இருக்கிறீங்க. பலவுனாகும், ரெண்டு பேரையும் நம்ம சோதிக்கிறோம். பில் ஹசனாத்தி ஒ செய்யாத், நல்லதை கொடுத்தும் சோதிக்கிறோம், கெட்டதை கொடுத்தும் சோதிக்கிறோம். நல்லவனையும் கெட்டவனுமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரையுமே நான் சோதிக்கிறேன். எப்படி சோதிக்கிறேன்? நல்லதை கொடுத்தும் சோதிப்பேன், கெட்டதை கொடுத்தும் சோதிப்பேன். ரெண்டுமே இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். அப்படின்னு இதெல்லாம் மாறாது. நீங்க வந்து இந்த இஸ்லாத்தில் இருப்பதால், இஸ்லாத்தை கடைபிடிப்பதால், இஸ்லாத்தை 100% நீங்கள் பேணி நடப்பதால் இதுல இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சிருவீங்களான்னா தப்பிக்க மாட்டேன். அது கேரண்டி கிடையாது. அது டைம் வரும்போது அல்லாஹ்வை பார்த்து மாத்தினாலும் உண்டே தவிர இஸ்லாத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வமோ பாக்கியமோ உலகத்தில் மகிழ்ச்சியோ சந்தோஷமோ கிடைக்கும் என்று இஸ்லாம் எந்த கேரண்டியும் தரவே இல்லை. இது வந்து 7வது சூறாவுல 168வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. வ நப்லுவுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், உங்களை நல்லதை கொண்டும் சோதிப்போம், கெட்டதை கொண்டும் சோதிப்போம். உங்களை நம்ம சோதிச்சு பார்ப்போம். நல்லதை கொண்டு காசை கொடுத்தும் சோதிப்போம், காசை எடுத்தும் சோதிப்போம். பிள்ளைய கொடுத்தும் சோதிப்போம், பிள்ளைய கொடுக்காமலும் சோதிப்போம். அப்ப ஆரோக்கியத்தை கொடுத்தும் சோதிப்போம், நோயை கொடுத்தும் சோதிப்போம். அது நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுகளை கொண்டு உங்களை சோதிப்போம். ஃபித்னத்தன், உங்களை ஒரு சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி இப்படிலாம் நம்ம செய்கிறோம். இலைனா துர்ஜவும், நம்மிடத்தில் தான் நீங்கள் திரும்ப வருவீர்கள்ங்கிற கருத்துப்பட 21வது சூறாவுல 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையும் மரணத்தையும் ஏன் படைச்சிருக்கோம்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, தபாரக்கல்லதி பேதிகள் முல்குஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், தபாரக்கல்லதிங்கிற சூரத்துல் முல்க்ல 67வது சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், மௌத்தையும் ஹயாத்தையும் வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால், எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை யார் நல்லபடியாக செயல்படுகிறீர்கள் என்று சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டிதான் இதெல்லாம் படைச்சிருக்கேன்னு சொல்லி, அப்ப அது ஒரு சோதனைக்காக வேண்டி அப்படி எல்லா செட்டப்பையும் பண்ணியிருக்கிறேன். 67வது சூறாவுல 2வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வல் ضراء வஹீனல் பஸ், துன்பமான நேரங்களிலும் வறுமையான நேரங்களிலும் யுத்த களத்திலும் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்களே அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி, இதெல்லாம் நடக்கு நீ சகிச்சுக்கணுமே தவிர இதெல்லாம் நடக்காதுன்னு கேரண்டி நான் தரமாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், இது மாதிரி வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப வந்து இன்னும் சொல்ல போனால் சில சஹாபாக்கள் நாங்க கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பிரார்த்தனை எல்லாம் ஏத்துக்கிட்டு ரிப்ளை தர்றான். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டானா, அன்னி லா உதைவு அமல ஆமிலு மின்கும், உங்கள எந்த ஒரு ஆளுடைய எந்த ஒரு செயலையும் நான் வந்து வீணாக்கி விட மாட்டேன். மின் தகரின் வ உன்சா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுடைய எந்த செயலும் வீண் போய் விடாது. பாலுக்கும் என்பாவின், உங்கள ஒருவர் மற்றவரிலிருந்து உருவான ஆண்ல இருந்து பெண்ணு பிறக்கிறீங்க, பெண்ணில இருந்து ஆண் உருவாகிறீங்க. அப்படி உள்ளவங்களா இருக்கிறதுனால ஆணு பெண் யாரா இருந்தாலும் நான் பாரபட்சம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, பல்லதீன ஹாஜரு, யார் இறைவனுக்காக நாடு துறக்க நிலை ஏற்படும் சொல்றான். யார் நாடு துறந்து போகிறார்களோ, உஹ்ருஜுமின் தியாரிஹிம், சொந்த நாட்டிலிருந்து விரட்டப்படுகிறார்கள், விரட்டப்படுவீங்கன்னு சொல்றான். நல்லா சொல்ல வர்றான். விரட்டப்படுகிறார்களோ, ஊது ஃபீ சபீலி, என்னுடைய மார்க்கத்தில் இருப்பதற்காக தொல்லைக்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்கப்படுகிறார்களோ, காத்தலோ குத்திலோ, களத்திலே இறங்கி போரிட்டு கொல்லப்படுகிறார்களோ, லவ் கஃபிரன் அன்ஹும் செய்யாத்திஹிம், அவங்களுடைய தீமைகளை வந்து நன்மைகளாக மாற்றி அவர்களை சொர்க்கத்தில் நான் கொண்டு போவேன் சொல்வது. இந்த வசனத்துல 3வது சூறாவுல 195வது வசனத்தில் அல்லாஹ் சொல்ற மெசேஜ் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தில் நீங்க நல்லவனா வாழ்ந்தா
கஷ்டத்தை நீங்க அனுபவிப்பீங்க, நாடு கடத்தப்படுவீங்க, தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவீங்க, கொல்ல கூட படுவீங்க என்று இந்த மாதிரி வசனங்கள்ல பூரா அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவான போதனைகளை கொண்டு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இதான் உலகத்தில் நடக்கும். இந்த உலகத்துல நீங்கள் இஸ்லாத்துடைய ஆன்மீகத்துடைய முடிவு என்னன்னு கேட்டா, நல்லவனாக வாழ்வதில் இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த ஆதாயத்தையும் இஸ்லாம் உங்களுக்கு கேரண்டி தரல. இது போதனை மூலமா அல்லாஹ் சொல்றானா, வரலாற்று ரீதியாகவும் நமக்கு அப்படித்தான் காட்டுறான். நல்லவனா நீங்க நல்லவனா வாழ்றன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்திலே நல்லவரா வாழ்ந்தன்னு யார சொல்லுவோம்? இந்த உம்மத்திலே நல்லவர் யாரு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நல்லவராக அல்லாஹ் வாழ வைச்சான். அவ்வளவு நல்லவரா வாழ்ந்து கோடீஸ்வரா இருந்தாங்களா? நல்லவர் நீங்க என்னமோ பெரிய நல்லதுங்கிறீங்களே, நாலு நல்லதை செஞ்சுட்டு என்னைய மாதிரி நல்லவங்க உண்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் நல்லவராயிருந்தா, நாங்கெல்லாம் நல்லவராயிருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நல்லவங்க? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பளுக்கு இல்லாது அவ்வளவு நல்லவராயிருந்தாங்களே, அரண்மனை இருந்துச்சா?